ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ்மி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னுடைய செல்ல பிள்ளைக்கு திங்கக்கிழமை பர்த்டே. திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே, ஆஃபீஸ் போகணும், அதனால டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் ஓவர் நைட் ஊறிடுச்சு அப்படின்னா நாளைக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அப்படியே இல்லைனாலும் திங்கக்கிழமை கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த குலோப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஊர்லேருந்து கொண்டு வந்த இன்ஸ்டன்ட் மாவு தான். அதில் தான் இப்போ நம்ம குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். நீங்கள்லாம் யாரெல்லாம் வெடிப்பில்லாத குலோப்ஜாம் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் பால் ஊற்றி தான் பிசைஞ்சிக்கிட்டேன். பால் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் குலோப் ஜாமுன். அதனால் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அதனால் பாலில் நல்லா பிசைஞ்சிட்டு ஓரளவுக்கு நல்லா நெழுகலாகவே பிசைஞ்சு எடுத்துக்க வச்சுக்கிட்டேன். இது ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா அதுக்கப்புறம் அந்த கையிலெல்லாம் ஒட்டாத அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா கலந்து வச்சுட்டு உருண்டை வேண்டியதான். வேணும்னா ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா நான் சென்டரில் வச்சு நல்லா அழுத்தினோன்னா அந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் ரவுண்ட் பால்ஸ் நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் கொஞ்சம் நிறையா மிதக்கிற அளவுக்கு ஊற்றணும். இல்லைன்னா கீழே போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே அது கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பால்ஸை நிறையா போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் எனக்கு பெரிய பாத்திரங்கிறதுனால நான் எல்லாமே ஒரே இதில் போட்டேன். நீங்கள் சின்ன பாத்திரம்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம் வச்சோம்னா கருகீரும், உள்ளே வெந்திருக்காது. ஒரு 23-24 குலோப் ஜாமுன் வந்துச்சு. சரின்னு அதை எடுத்து தான் ஊற வச்சுருக்கேன். நாளை காலையில் எழுந்திரிச்சு நாளையிலேருந்து செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். 2 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். தீபாவளிக்கு ஒன்று செஞ்சாச்சு, இப்போ பர்த்டேக்கு ஒன்று செஞ்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னி குலாப் ஜாம் செய்யணும்னா ப்ரெட்டை வச்சு செஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ அது போட்டோன்னே கிளறிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா எல்லா பக்கமும் ஈவனாக அது எண்ணெயில் பொரியணும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வெந்து செம்மையாக இருக்கும். இப்படியே சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா அந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சீனி பாகு காய்ச்ச வேண்டியதுதான். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நாளைக்கு தான் தெரியும் எனக்கே. சீனி பாகும் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு சீனி கரைஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுட்டு காய்ச்ச வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த பாத்திரத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சீனி ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இது நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது அங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியும் வற்றி இருக்கும். சீனி பாகும் கரெக்டான பதத்தில் ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். இதை தூக்கி நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க அந்த உருண்டை மேலே ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிடணும். காலையில் எடுத்து பார்த்தோம்னா ஜூஸியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.